உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆரா கிளின்சிங் அப்படின்னு சொல்றாங்க, பிராணிக் ஹீலர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தொடாமலே ஒருத்தவங்களோட எனர்ஜி பாடி சூக்கு மாடல்ல நம்ம ஹீலிங் பண்றோம். ஸோ இந்த ஆரான்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ஆறாவை வச்சு இந்த மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ பிராணிக் ஹீலிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அலோபதியோ யுனானியோ எது பண்ணாலும் கூட காம்ப்ளிமெண்ட்ரியா நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் சப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. பிராணிக் ஹீலிங் விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அவர் என்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும்? கல்லுப்பு போட்டு ஒரு ஃபிஷ் ஃபுல் ஆஃப் சால்ட் எடுத்து டெய்லி ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஆரா கிளென்சிங் முறையில உடனே ரிசல்ட் கிடைக்குமா இல்ல அதுக்கு டைம் எடுக்குமா? பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி நாக்கு கொளற அந்த இது நடக்க முடியல. 4 ஹீலிங்ஸ் தான் ஆச்சு. 70 வயசு ஆனாலும் டக்குன்னு அவருக்கு சரியாயிடுச்சு. அந்த கவுண்ட் ஆஃப் 1 to 10 10 ரொம்ப ஹை அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன? பாடி பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஷோல்டர் பெயின் மட்டும். ஸோ பிராணிக் ஹீலிங்ல இப்போ நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருந்தேன்னா உங்களோட டிஸ்டன்ட் ஹீலிங் தான் பண்ண போறேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராணிக் ஹீலர் சத்யபாமா சந்தர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நமஸ்தே. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல ஆரா கிளென்சிங் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ இப்போ எங்களுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பிராணிக் ஹீலிங்கும் அதே மாதிரியான முறைகள் தான் சொல்றோம். ஆரா கிளென்சிங் அப்படின்னு சொல்றாங்க, பிராணிக் ஹீலர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்சுவலா பிராணிக் ஹீலிங் அப்படின்றது நம்ம தொடாமலே ஒருத்தவங்களோட எனர்ஜி பாடி சூக்கு மாடல்ல நம்ம ஹீலிங் பண்றோம். இப்போ அது சூக்கு மாடல் அப்படின்றது நம்ம சாதாரணமா ஒரு ஆரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆரான்றது என்ன அப்படின்னா, நம்ம பருவுடலா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள பகுத்து கொண்டு போனோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு உறுப்புகள் உள்ளேயும் ஒரு திசுக்கள் உள்ளேயும் போகும்போது, செல்லுலார் லெவலுக்குள்ள போகும்போது மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த எனர்ஜி சுழலும் போது நம்மளுக்கு உடல்ல மட்டும் இல்லாம உடலுக்கு வெளியிலையும் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது இன்ச் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 இன்ச் வரையும் இந்த இன்னர் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாதாரணமா ஒருத்தருக்கு 5 இன்ச்சும், நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு 8 இன்ச்சும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஜுரம் வரா மாதிரி இருக்கு அப்படின்னும் சாதாரணமா இப்போ ஒருத்தவங்களாம் பார்க்க முடியுது. இந்த பரு உடல்ல மட்டும்தான் பார்க்க முடியும். பட் சூக்கும உடல்லையும் பார்க்க முடியும். சில பேர் அவங்க கிளார்வாயன்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள ஒரு ஜுரம் வர போற ஒரு பர்சனை பார்த்தோம்னா அவங்களுக்கு 2 இன்ச்சு தான் இருக்கும். சோ இந்த ஆரா தான் நம்மள பிசிக்கலாவும் மென்டலாவும் இமோஷனலாவும் நம்மள நல்லா இயக்குறது இந்த ஆரா தான். சோ இந்த ஆராவை பார்க்கும்போது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்றாங்களே, கையை என்னால தூக்கவே முடியல அப்படின்வாங்க. ஒரு நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு 8 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தூக்க முடியாத ஒரு பகுதியில மட்டும் அந்த 8 இன்ச் 2 இன்ச்சாவும் இருக்கலாம், 15 இன்ச்சாவும் இருக்கலாம். சோ ரெண்டுமே தடைப்பாடுதான். நம்ம பாடியில கோடிக்கணக்கான இறை துகள்கள், இந்த நுண்துகள்கள் சுழன்றுட்டு இருக்கும் போது அதுல ஒரு தேக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பிராணசக்தி போயிட்டே இருக்கு. அதை நம்ம அழுத்தும் போது ஒரு வலி வருது. அப்போ நம்ம பாடியில இந்த எனர்ஜி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க ஒரு தேக்கம் வரும்போது ஒரு வலி வருது. அதுவே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கொஞ்ச நாள் தங்குச்சுன்னா அது நோயா மாறுது. அதே ஒரு கேன்சரோ இல்லைன்னா ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல அங்க பெரிய ஒரு பொந்தே வந்துடும். அதுல இருந்து எனர்ஜிஸ் எஸ்கேப் ஆகிறத இதை மரணம் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் இந்த மாதிரி சின்ன பிரச்சனையோ இல்லைன்னா கிரானிக்கா இருக்கிற பிரச்சனையிலயோ என்ன ஆகும்னா அங்க தேக்கம் ஒரு எனர்ஜி மூவ்மெண்டே இருக்காது. ஸோ அது ஆரா லெவல்ல தான் இருக்கும். அது பிசிக்கலைஸ் ஆகும் போது நோயா மாறுது. ஸோ இந்த ஆரால நம்ம அந்த தேக்கத்தை ரிலீஸ் பண்ணி பிராணிக் ஹீலிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை கம்மியா இருக்கும் போது டிப்ளீஷனும், அதிகமா இருக்கிற இடத்துல கன்ஜஷன் சொல்லுவோம். இந்த கன்ஜஷனையும் டிப்ளீஷனையும் நம்ம சரி பண்ணும் போது அங்க இருந்து அந்த எனர்ஜி ஃபீல்ட நீக்கிட்டு ஃப்ரெஷ் எனர்ஜி கொடுப்போம். எங்க இருந்து கொடுப்போம் அப்படின்னா,
சன் பிராணா, ஏர் பிராணா, கிரவுண்ட் பிராணா, அது நம்ம வந்து கொடுக்கறது இல்ல. நம்ம வந்து ஒரு சேனல் ஆகி நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு டிப்ளீட் ஆகாது. ஸோ இது இந்த எனர்ஜிஸை யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும் போது, இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலோபதி கிட்ட போறீங்க, அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க. நேச்சுரோபதி கிட்ட போறீங்க, அவங்க கீரை வகைகள், காய் வகைகள் ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாமே போய் எனர்ஜியா மாறி தான் அந்த தேக்கத்தை ரிலீஸ் பண்ணுது. பிராணிக் ஹீலிங்ல அப்படியே நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அங்க தேக்கம் இருக்கா, அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, அதை நீக்கிட்டு கொடுக்கும் போது மிராக்குலஸ் ரிலீஃப் வந்து கிடைக்குது நம்ம. ஓகே மேம். இப்போ பொதுவா வந்து நம்ம அலோபதி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து சில பாதிப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு கேன்சரே இருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கேன்சர் வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம பாடியில வந்து ஸ்கேன் ஆவோ இல்லை ஒரு எக்ஸ்ரேவாவோ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதிகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தருடைய ஆறாவை வச்சு இந்த மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்ல முடியுமாங்க? அதாவது பிராணிக் ஹீலிங்ல நாங்க டயக்னோஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு சக்ரா வந்து லிவரையும் வந்து இயக்கும், பான்கிரியாஸையும் இயக்கும், அது ஒரு 4-5 ஆர்கன்ஸை இயக்கும். ஸோ வந்து அந்த சக்ரால பாதிப்பு இருந்தா எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்குமோ, இல்லை ஒரு பிபி இருக்கிற ஆளுக்கு வந்து சில சக்ராஸ் அதிகமா இருக்குன்றதுனால அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு பிபி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் பிராணிக் ஹீலர்ஸ் எங்களோட குரு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க டயக்னோஸ் பண்ணக்கூடாது. டயக்னோஸ் பண்ணி வர்றதை நம்ம ஹீல் பண்றது தான் பிராணிக் ஹீலர்ஸோட வேலை. ஸோ பிராணிக் ஹீலிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அலோபதியோ யுனானியோ எது பண்ணாலும் கூட காம்ப்ளிமெண்ட்ரியா நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் சப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ எந்த மெடிசன் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் கூட இதை யூஸ் பண்ணும்போது அந்த இது வந்து ஹீலிங் வந்து துரிதப்படுத்தப்படுகிறது. ஸோ அது வந்து பிராணிக் ஹீலிங் வேலை. நாங்க வந்து டயக்னோஸ் பண்ணவே மாட்டோம். சம்டைம்ஸ் ஹார்ட்ல இஷ்யூஸ், அதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட் சக்கரால சில குறைபாடுகள் இது எங்களுக்கு தெரியும். பட் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ட்ல ஒரு அந்த டைம்ல ஒரு இது இருக்கும், மாறுதல்கள் இருக்கும். அது வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து சரியாயிடும். பட் அது கண்டினியூஸா அங்க இருக்கும் போதுதான் அந்த நோயா மாறுது. அதனால வந்து ஒரு நோய் அப்படின்னு நாங்க சொல்றது கிடையாது. உங்களுக்கு என்ன நோயின்றது நீங்க சொல்லுங்க, நாங்க அந்த இடத்துல இருக்கிற சக்கரங்கள்ல இருக்கிற குறைபாடுகளை நீக்கிட்டு ஃப்ரெஷ் எனர்ஜி கொடுக்குறோம். அதுதான் பிராணிக் ஹீலிங்கோட வேலை. ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு நார்மல் மனிதன் வந்து ஹெல்த்தியா இருக்கிறான் அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பார்த்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டெய்லியும் வந்து மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, ஹெல்த்தியான ஃபுட்டு, இந்த டயட் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நான் இந்த மாதிரியான ஒரு பிராணிக் ஹீலிங் விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அவர் என்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் மேம்? அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் பிராணிக் ஹீலிங்க்கு வரவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து குளிக்கிறோம். அது வந்து நம்மளோட பிசிக்கல் பாடியை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி பாடி இருக்குன்னு சொல்றேன்ல, நம்ம அது தெரியாததுனால நம்ம அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. பட் சால்ட் வாட்டர், உப்பு, கல்லுப்பு போட்டு ஒரு ஃபிஷ் ஃபுல் ஆஃப் சால்ட் எடுத்து டெய்லி ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அன்றாட ஸ்ட்ரெஸ்கள் வந்து நீக்கப்படும். நம்ம வந்து கடல்ல போய் குளிப்பாங்க இல்லையா, சோ ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜில போயிட்டுன்னா இங்க போய் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, யூஸ்வலா உப்புக்கு வந்து நம்ம நெகட்டிவிட்டியோ உறிஞ்சுக்கிற தன்மை உண்டு. சோ அந்த இது கடல்ல போய் குளிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சொன்ன எதிர்மறையான தாட்கள், எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆரால தான் இருக்கும். அதை வந்து டிஸ்இன்டிகிரேட் பண்ணி விட்டுரும். ஸோ எல்லாருக்கும் வந்து கடல்ல போய் குளிக்க முடியாதுன்றதுனால டெய்லியே கல்லுப்பு எடுத்து நம்ம ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல போட்டு ரெகுலரா குடிக்கும் போது அன்றாட ஸ்ட்ரெஸ்கள், அதாவது பல காலம் தேங்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் கிடையாது, அன்றாட ஸ்ட்ரெஸ்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்னு பிரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்கு, மெடிடேஷன் ஆன் ட்வின் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெடிடேஷன் ரெகுலரா பண்ணும்போது ஆரால இருக்கிற எதிர்மறை ஆற்றலை ஃபேண்டாஸ்டிக்கா அது டிஸ்இன்டகிரேட் பண்ணும். ஸோ ஆஸ் பிராணிக் ஹீலர்ஸ் நாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு 10 பேரை கூட நாங்க ஹீலிங் பண்ணுவோம். இதுல வந்து எங்களுக்கு எந்த விதத்துலயும் எங்களுக்கு வந்து டிப்ளீட்டே ஆகாது, ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் வந்து பிராணிக் பிரீத்திங்னு ஒண்ணு இருக்கு, ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன், இந்த சால்ட் வாட்டர் பாத் பண்ணும்போது அது வந்து எல்லாருமே பண்ணலாம். ரெகுலரா பண்ணும்போது எப்பவுமே ஒரு நிறைகுடம் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து ஆரா கிளென்சிங் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா
அவர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த விஷயங்களை மறக்காம ஃபாலோ பண்ணணும், கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு உடம்பு சரியில்லாதவங்க மெடிசன் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்காங்க? நாங்க ஹீலிங் பண்ணும்போது அவங்க வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஹீலிங் பண்ணும்போது நம்மளுக்கு சில எனர்ஜிஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க காண ரிலாக்ஸ்ட் ஆகி தூங்கிடுவாங்க. ஸோ நீங்க வண்டி நீங்க ஓட்டாதீங்க. வண்டியில உட்காந்துட்டு போலாம்னா உட்காந்துட்டு போகலாம், பட் ஓட்டாதீங்க. நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 12 மணி நேரத்துக்கு குளிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆரால தான் நம்ம பண்றோம். அது ஊடுருவி பிசிக்கல் பாடியில போறதுக்கு 8 to 12 hours ஆகும். இன்கேஸ் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 24 hours குளிக்காதீங்க அப்படின்னும். ஏன்னா அவங்களுக்கு அப்சார்பிங் கெப்பாசிட்டி பருவுடலுக்கு உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஜென்ரலா ஒரு 8 to 10 hours குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். மெடிடேஷன் ஆன் ட்வின் ஹார்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹீலிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் பீப்புளுக்கு ஜென்ரலா நாங்க ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் அவங்கள பண்ண வச்சுட்டு நாங்க ஹீல் பண்ணுவோம். ஓகே. இப்போ பொதுவா நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ ஆரா கிளென்சிங் முறையில உடனே ரிசல்ட் கிடைக்குமா, இல்ல அதுக்கு டைம் எடுக்குமா? அதாவது இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்துல நாங்க பண்ணப்புறம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ இன்கேஸ் வலின்னே வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர்ல வராங்க, பயங்கரமா கையே மூவ் பண்ண முடியலன்ட்டு, அது ஒரே நாள்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வரும். ஆனா அது ஒரே நாள்லயா வந்துச்சு அந்த நோய்? எவ்வளவோ காலமாச்சு. சோ நம்மளுக்கு ஹீல் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் டிபெண்ட்ஸ், சில பேருக்கு பேக் பெயின்ல இந்த L4 L5 இதுல எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு இதுவரை எங்கெங்கயோ போயிட்டு வந்திருப்பாங்க. 2 வருஷமா நான் இதுலயே இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு 8 to 9 ஹீலிங்ஸ்ல அவங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல ஃபர்ஸ்ட் 3 days கண்டினியூஸா கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ஹீலிங். சில பேருக்கு 3-4 ஹீலிங்லயும் சரியாகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு 3 மாசம் கூட ஆகும், 3 to 6 மாசம் ஆகும். சரி, ரொம்ப கிரிட்டிக்கலா ரொம்ப தேய்மானத்தோட வந்ததுன்னா 3 to 6 months ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க அப்பதான் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி, இப்ப கூட ஒரு பேஷண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு 70 years பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி நாக்கு கொளற அந்த இது நடக்க முடியல. 4 ஹீலிங்ஸ் தான் ஆச்சு. 70 வயசு ஆனாலும் டக்குன்னு அவருக்கு சரியாயிடுச்சு. ஸோ இப்பவும் அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்றதால டக்குன்னு நிறுத்த மாட்டோம். ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஹீலிங் கொடுத்து ஒரு 4 வாரத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நிறுத்துவோம். ஓகே மேம். ஸோ இப்போ எங்க சைட்ல இருந்து ஒருத்தர் ஆரா கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நீங்க ஆரா கிளென்சிங் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ அவருக்கு அதாவது இப்போ நீங்க இதுவா கேக்குறீங்கன்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆன் த கவுண்ட் ஆஃப் 1 to 10 இப்போ எவ்வளவு இருக்கு அவருக்கு? ஓகே. சோ அத நீங்களே அவர்ட்ட கேட்ருங்க டைரக்டா. ஷூர். உங்க பேர் என்ன? மனோஜ். மனோஜ். உங்க ஏஜ் என்ன ஆகுது? 29. ஓகே. ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாளா இருக்குங்களா? ஓகே. இப்போ ஆன் த கவுண்ட் ஆஃப் 1 to 10, 10 ரொம்ப ஹை அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன? 5 இருக்கு. பாடி பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஷோல்டர் பெயின் மட்டும் இருக்கு. யூஸ்வலா ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது பாடி பெயின் இருக்கும், இல்ல பேக் பெயின் இருக்கும், அதனாலதான் கேட்டேன். பாடி பெயின் அதாவது ஷோல்டர் பெயின் எவ்வளவு இருக்கு? அந்த கவுண்ட் ஆஃப் 1 to 10 சொல்லுங்க திரும்பியும். 7 இருக்கு. ஓகே. தூக்க முடியாத அளவுக்கு இருக்கா? கை தூக்க முடியும். ஓகே. சோ பிராணிக் ஹீலிங்ல இப்போ நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருந்தேன்னா உங்களோட டிஸ்டன்ட் ஹீலிங் தான் பண்ண போறேன். ஸோ இதை இன்னும் எஃபெக்டிவா பண்றதுக்கு நம்ம ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் ஒரு இது இருக்கு. அதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹார்ட் தானே இருக்கு. நான் ட்வின் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது என்னது மேடம், 2வது ஹார்ட் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கணும் இல்லையா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா பிராணிக் ஹீலிங்ல எல்லாமே எனர்ஜி தான். ஸோ எனர்ஜியில நீங்க சக்ராஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சக்கரங்கள், மூலாதாரம், சகசிராரம், இதெல்லாம் சக்கரங்கள். நமக்கு பாடியில கோடிக்கணக்கான எனர்ஜி பார்ட்டிகல் சுத்திட்டு இருக்கிறதுனால அது அங்கங்க ஒரு வார்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். இது முதுகு தண்டு வழியிலயா நம்மளுக்கு 11 மேஜர் சக்ராஸ் இருக்கு. யூஸ்வலா இந்தியன் ட்ரெடிஷன்ல 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிராணிக் ஹீலிங்ல 11 சக்ராஸே இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டு நம்மளுக்கு வெளியில இருக்கிற வான்காந்தத்துக்குலாம் நம்ம உடல்ல கொடுக்கும். அந்த மாதிரி உடல்ல இருக்கிற யூஸ்ட் அப் எனர்ஜிஸை வெளில அனுப்பும். இது பிசிக்கலா பண்றது. இது இல்லாம பேசிக் சக்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும்.
பேசிக் சக்கரா நல்லா இருந்தா இந்த பர்சன் இப்படி இருப்பாங்க. ஒரு சக்கராக்கும் இதழ்கள், அதாவது சுத்தும் போது அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் சக்கரா 4, அப்புறம் நேவல் சக்கரா 8, அந்த மாதிரி ஏறிட்டே போகும். ஹார்ட் சக்கரா வரும்போது அது ரொட்டேட் ஆகும்போது 12 இதழ்கள் இருக்கிற மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் 16, இங்க போகும்போது 1000 சகசிராரா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சகசிராரா சக்கரா அப்படின்னா 1000 இதழ். இது வந்து சுத்த ஆரம்பிச்சதுன்னா ஒரு லோட்டஸ் வந்து சுத்துற மாதிரி இருக்கும். நம்மளோட எல்லா ரிலீஜன்லயும் நம்மளுக்கு அல்டிமேட்டா என்ன அப்படின்னா இந்த சகசிராரா சக்கராவை ஓபன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஹார்ட் சக்கரா சொன்னேன் இல்லையா, இந்த ஹார்ட் சக்கரா ஓப்பனா இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். இந்த சோலார் பிளெக்சஸ் இதுக்கு கீழே இருக்கும்போது தான் தனது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். நம்மளோட எல்லாருக்குமே வந்து அன்கண்டிஷனலா லவ்வபிளா இருக்கணும், எப்பவுமே அன்பா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், ஹாப்பியா இருக்கணும். அதுதானே எல்லாரோட நீடும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா இந்த கிரவுன் சக்கரா ஓப்பன் பண்ணா மட்டும்தான் அந்த அன்கண்டிஷனல் லவ், டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள வர முடியும். ஆனா இப்போ நாங்க பிராணிக் ஹீலர்ஸ் இல்லையா, இப்போ எங்களுக்கு பிராணிக் ஹீலர்ஸை கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணும்போது அந்த சக்கரா ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, நம்ம வந்து பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டோம், இன்னைக்கு நம்ம சஹஸ்ராரா சக்கரா ஓப்பன் பண்ணிடலாம்னு எவ்வளவு கிளீன் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணாலும் இந்த சக்கரா திறக்காது. இது ஆக்சுவலா 1000 இதழ்ன்றதோட 972 பெட்டல்ஸ். அதுல 12 பெட்டல்ஸ் இங்க இருக்கிற சென்டர் வந்து எக்ஸாக்ட் டூப்ளிகேட் ஆஃப் த ஹார்ட். ஸோ இந்த சக்கரா ஓப்பன் ஆகாம இந்த சக்கரா ஓப்பன் ஆகாது. ஸோ மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த 2 சக்கராவை ஓப்பன் பண்றதுதான் ட்வின் ஹார்ட்ஸ் சக்கரா மெடிடேஷனோட மெயின். இது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் ஒரு நல்ல இன்சிடென்ட்டோ, நம்மளுக்கு நடந்த ஏதோ பழைய இன்சிடென்ட் நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம யோசிக்கும் போது இந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும். இன்னொரு வகை வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, நாக்கை வந்து மேலனத்துல வச்சுட்டு திங்க் ஆஃப் அன் ஹாப்பி இன்சிடென்ட், திங்க் ஆஃப் யர் ஹார்ட் சக்கரா. நீங்க ஒரு நல்ல இன்சிடென்ட் நினைச்சு உங்களோட ஹிருதய மையத்தை நினைச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல இன்சிடென்ட் நினைச்சு திரும்பியும் ஹார்ட் சக்கரா, அதாவது கிரவுன் சக்கராவை நினைச்சுக்கோங்க. இப்போ டெம்பரரியா இந்த 2 சக்கராவும் ஓப்பன் ஆயிடுது. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பூமியை ஒரு சின்ன பந்து மாதிரி நினைச்சிட்டு இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க போறோம். அதாவது எல்லாமே எனர்ஜி தான். இப்போ நீங்க நம்ம ஒரு எனர்ஜி ஃபீல்டு, இப்போ இந்த மைக்கு இதெல்லாம் இருக்குன்னா எல்லாமே எனர்ஜி தான். அதே மாதிரி பூமியும் ஒரு எனர்ஜி தான், அங்க இருக்கிற எல்லா பீப்புளும் எனர்ஜி தான். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து இங்க இருக்கிற என்ன சொல்வானா, மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ். நம்ம ஒரு அமைதியின் சின்னமா ஆகி நம்ம சேனலா மாறி பூமிக்கு எனர்ஜி கொடுக்க போறோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா மக்களுக்கு, எங்கெல்லாம் மக்கள் வந்து இருட்டா இருக்கும் அங்களுக்கு வெளிச்சம், ஹோப், ஃபெய்த், ஜாய், இந்த மாதிரி நல்ல எனர்ஜிஸை நம்ம அனுப்புறோம். என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த மாதிரி எனர்ஜிஸுக்கு அனுப்பும் போது மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் இந்த எனர்ஜிஸ் போகும். இதை அனுப்பும் போது நம்ம வந்து ஐயோ சேட்னஸ் அப்படின்னா, ஏதாவது டிப்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மள அவங்கள நினைக்க கூடாது. இது வந்து யாருக்கு பொதுவா பண்ணணுமே வர, எனக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம அவரை பத்தி நினைக்கலாம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஃபார் த என்டையர் மதர் எர்த். நம்ம என்ன பண்றோம், ஹோப்பு, ஜாய், எல்லா நல்ல எனர்ஜிஸும் நம்மளுக்குள்ள இருந்து வெளியில போகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து we will get back many many times. லா ஆஃப் கர்மா பிரகாரம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்மளுக்கு கிடைக்கும் many many times. அதே மாதிரி நான் வந்து அமைதி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளவையும் ஒரு அளவுக்கு அமைதி இல்லாம ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த அமைதி, பீஸ், ஜாய் போகும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் டிஸ்இன்டகிரேட் பண்ணி நம்ம வெளியில போயிடுது. நம்ம பூமியை பிளஸ் பண்றதுனால நம்மளுக்கு குட் கர்மா. இது முடிச்ச உடனே ஒரு 3 நிமிஷம் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி பிரேயர். இது லார்ட் மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ், வேர் எவர் தேர் இஸ் டார்க்னஸ் லெட் மீ பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லைட். இது தமிழ்லயும் மொழியாக்கம் பண்ணி வருது. ஓகே, அதுக்கப்புறமா இங்க கோல்டன் லைட் நினைச்சு ஓம் சான் பண்ணுவார் மாஸ்டர். அந்த ஓம் நம்ம சான் பண்ண வேண்டாம், பட் ஓம் நம்ம அந்த கோல்டன் லைட் நினைச்சிட்டு ஓம் இன் பிட்வீன் ஓம்ஸ் வந்து ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பையே நினைச்சிட்டு அப்படியே நம்ம அமர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு 9 ஓம் முடிஞ்ச உடனே லெட் கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே விட்டுருங்க. அதாவது அந்த டைம்ல நிறைய டிவைன் எனர்ஜிஸ் வந்து உங்க கோரால இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடும். முடிச்ச உடனே திரும்பியும் வந்து நம்ம பூமியை வந்து பிளஸ் பண்ண போறோம். இந்த மெடிடேஷன் அப்போ நான் உங்களுக்கு ஹீலிங்கும் கொடுப்பேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எனர்ஜிஸ் வரும்போது நாங்கள் ஹீலிங் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து கூடவே உங்களுக்கு வந்து மாஸ்டரோட இது கூடவே உங்களுக்கு கைடும் பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க 5 வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும், 7 வந்து பெயினும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது முடிச்ச அப்புறம் நான் கூட ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகேங்களா? அப்புறம் இந்த எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேணா நம்மளுக்கு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் 8 இன்ச் வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு அளவுக்கு கூட உங்களோட ஆரா போகும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற எக்ஸஸ் எனர்ஜிஸை நம்ம ரிலீஸ் பண்ணி இதை ஏர்த்துக்கும் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு சரியா அது மூவ் ஆகல, அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த எனர்ஜியை போய், ஏன்னா எதுவே நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா அங்க எனர்ஜி வேணும் இல்லையா? சில ஏதாவது உங்களுக்கு கோல்ஸ், உங்க விஷஸ் இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகாத இருந்ததுன்னா அதுக்கு நீங்க ரெகுலரா அது கொடுக்கும் போது கண்டிப்பா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேங்களா?